மாப்பிள்ள எப்படி இருக்க? நல்லா இருக்கீங்களா? என் மவ என்ன பண்றா? Holidays-nale adu namma GT Holidays da, South India's #1 travel brand. Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens, Coimbatore. Charanam Homes brand of trust. 5,000 square feet வாங்கினா 5,000 square feet free. மாப்பிள்ள எப்படி இருக்க? நல்லா இருக்கீங்களா? என் மவ என்ன பண்றா? அவ ரொம்ப குசும்பு பண்ணுவாளே, நான் இல்லைன்னு கவலைப்படுறீங்களா? நான் உங்க கூட தான் இருக்கேன். என்ன ஒன்று, என் கையால் சமைச்சு கொடுப்பேன். அது மட்டும்தான் பண்ணலை, அதான் வருத்தம். எனக்கான ஃபுல் ஸ்ட்ரென்த்துமே எங்கள் அம்மா மட்டும்தான். எங்கள் அம்மா தான் எனக்கு. நான் எவ்வளோ தைரியமாக பேசினாலும் எங்கள் அம்மா இல்லைன்னா நான் கிடையாது. எங்கள் அம்மா எனக்காக நிறைய சொல்லியிருக்காங்க இந்த வீடியோவில். லவ் யூமா, மிஸ் யூமா. நிறைய தைரியத்தையும் நிறைய அன்பையும் கரெக்டாக அளந்து கொடுத்துட்டு போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? எனக்கு தெரிஞ்சு எங்கள் அம்மா தான் செய்யும். ஏன்னா எங்கள் அம்மா சாகும்போது 72 வயசு. 72 வயசு வரைக்கும் எங்கள் அம்மா சம்பாரித்து அவங்க காசில் தான் அவங்க எல்லாமே பண்ணிக்கிட்டாங்க. எங்ககிட்ட எதுவுமே கேட்டதில்லை. என்னென்னா சம்பளம் இல்லாத வேலைன்னா சொல்ல, அப்படிலாம் சொல்லாத பண்ணி. இன்றைக்கி அவங்க 2 பேரும் இல்லாமல் நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். டெய்லியும் அவங்க போட்டோ முன்னாடி குட் மார்னிங் சொல்கிறேன், குட் நைட் சொல்கிறேன். ஒரு வாழ்த்து வீடியோ உங்களுக்காக இப்போ இங்கே. மாப்பிள்ள எப்படி இருக்க? நல்லா இருக்கீங்களா? என் மவ என்ன பண்றா? அவ ரொம்ப குசும்பு பண்ணுவாளே, என் பேத்தி என்ன பண்றா? நான் இல்லைன்னு கவலைப்படுறீங்களா? நான் உங்க கூட தான் இருக்கேன். என்ன ஒன்று, என் கையால் சமைச்சு கொடுப்பேன். அது மட்டும்தான் பண்ணலை, அதான் வருத்தம். யாருப்பா பண்ணாங்க? செம்மையாக பண்ணியிருக்கேங்க. சூப்பர், தேங்க்யூ. எனக்கான ஃபுல் ஸ்ட்ரென்த்துமே எங்கள் அம்மா மட்டும்தான். எங்கள் அம்மா தான் எனக்கு. நான் எவ்வளோ தைரியமாக பேசினாலும் எங்கள் அம்மா இல்லைன்னா நான் கிடையாது. எங்கள் அம்மா எனக்காக நிறைய சொல்லியிருக்காங்க இந்த வீடியோவில். லவ் யூமா, மிஸ் யூமா. நிறைய தைரியத்தையும் நிறைய அன்பையும் கரெக்டாக அளந்து கொடுத்துட்டு போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? நீங்களும் வந்து அவங்களோட அந்த மறைவை கடந்து வரவே முடியாத மாதிரி டிபியிலேருந்து எல்லாமே வந்து அம்மாவுடைய ஃபோட்டோ தான் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னு கேள்விப்பட்டோம். இல்லை, அம்மா இருந்த வரைக்கும் நான் அதை மாதிரிலாம் எந்த விஷயம் பண்ணினதே கிடையாது. எங்கள் அம்மாட்ட கூட நான் எதுவுமே அதிகமாக பேச மாட்டேன். அம்மா காலையில் எழுந்திரிச்சு வேலைக்கு போவாங்க, நான் கிளம்புறேன்னுவாங்க, போய்ட்டு வாமான்ருவேன். ரிட்டர்ன் வந்தாங்கன்னா வந்துட்டோமான்னுவாங்க, சாப்பாடு இருக்குது, தோசை இருக்குது, சாப்பிடுன்றுவேன். அந்த மாதிரி ஏன்னா எங்கள் அம்மா என் கூட கடைசி வரைக்கும் இருப்பாங்க அப்படிங்கிற அந்த ஒரு திமிருத்துலையும் தெனாவட்டிலையும் இருந்துட்டேன். போலியோ அட்டாக் அவங்க. ஆனால் கடைசி வரையும் சாகிற வரையும் அவங்க வந்து டெய்லரிங் ஒர்க் பண்ணாங்க. கடைசி வரையும் நான் சம்பாதிக்கிற காசில் தான் நான் சாப்பிடுவேன், உங்கள் காசில் நான் சாப்பிட மாட்டேன்னு அவங்க சம்பாதிச்ச காசில் தான் எல்லாமே அவங்க பண்ணிப்பாங்க. என்கிட்ட வாங்கவே. ஏன்னா எல்லாரும் சொல்லுவாங்க எங்கள் அம்மா சிங்கப்பெண்ணு, எங்கள் அம்மா தைரியசாலி, எங்கள் அம்மா வந்து அயன் லேடின்னுவாங்க. எனக்கு தெரிஞ்சு எங்கள் அம்மா தான் சிங்கம். ஏன்னா எங்கள் அம்மா சாகும்போது 72 வயசு. 72 வயசு வரைக்கும் எங்கள் அம்மா சம்பாரித்து அவங்க காசில் தான் அவங்க எல்லாமே பண்ணிக்கிட்டாங்க. எங்ககிட்ட எதுவுமே கேட்டதில்லை. இவர் இவ்வளோ சம்பாதிச்சார், அவர் பீக்கில் இருந்தார். எல்லாரும் சொல்லுவாங்க உங்கள் மருமகன் ரோபோ சங்கர், ஏன் நீங்கள் வேலைக்கு வரீங்க, நீங்கள் அதை பண்ணுறீங்க. அவர் ரோபோ சங்கர், அவர் சம்பாதிக்கிறாரு, அவர் பொண்டாட்டி பிள்ளைக்கு கொடுக்கணும், நான் எதுக்கு சாப்பிட்ணும் அப்படின்னு எங்கள் அம்மா மாதம் என் கையில் 3,000 ருபீஸ் கொடுப்பாங்க. நான் சில எதுக்குமா கொடுக்குறேன் அப்படின்னா, இல்லைடா மாப்பிள்ளை வீட்டில் உட்காந்து நான் சாப்பிட்டுட்டேன்னு யாரும் சொல்லக்கூடாது அப்படின்னு 3,000 ருபீஸ் 2 மூட்டை அரிசி சாதம் கொடுப்பாங்க. அதே மாதிரி எங்கள் அப்பா என் பொண்ணை ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போவார், வருவார், எங்கள் பொண்ணுக்கு தேவையான எல்லா வேலையும் பார்ப்பார். நான் சொல்லுவேன், அப்பா எதுக்குப்பா இதெல்லாம் பண்ணுறேன், நான் ஆட்டோ போடுறேன், அது பண்ணுறேன். இல்லைடா என்னால் கொடுத்து உதவ முடியாது, உங்கள் அம்மா வேலைக்கு போகிறேன், நான் வீட்டில் இருக்கேன், ஆனால் இந்த வேலையை செஞ்சுட்டு நான் உன் வீட்டில் இருந்துக்கிறேன். என் வீட்டில் எங்கள் அப்பா பாத்திரம் கழுவுவார், வீடு பெருக்குவார், கடைக்கு போவார், எல்லாம் பண்ணுவார். என்னென்னா சம்பளம் இல்லாத வேலைன்னா சொல்ல, அப்படிலாம் சொல்லாத பண்ணி. இன்றைக்கி அவங்க 2 பேரும் இல்லாமல் நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். டெய்லியும் அவங்க போட்டோ முன்னாடி குட் மார்னிங் சொல்கிறேன், குட் நைட் சொல்கிறேன். அம்மா அப்பா நான் வெளியில் போயிட்டு வரேன், ஆனால் இருக்கும்போது நான் சொல்லலை. ஆனால் இன்றைக்கி நான் ஃபீல் பண்ணுறேன், நான் அன்றைக்கி அதை செஞ்சுருந்தேன்னா அந்த ஆத்மா சந்தோஷப்பட்டிருக்கும்.
இன்றைக்கி இருக்காங்க, இங்கே எங்கேயோ இருக்காங்க. பட் ஆனால் நம்ம நேரில் சொல்ல முடியலன்றதுனால என்னோட எல்லா இடமும் எங்கள் அம்மா எங்கள் அப்பா வரணுன்றதுக்காக தான். டிபியாக இருக்கட்டும், டாட்டூவாக இருக்கட்டும், என்னோட எல்லா விஷயத்துலையும் எங்கள் அம்மா எங்கள் அப்பா இருக்காங்க. கண்டிப்பா இருக்காங்க. நீங்க இருந்து பேசிக்கிட்டே இருக்கிறப்போ அவங்களும் வந்து இப்போ வெயிட் லாஸ் பண்ணினதுக்கு அப்புறம் என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே சொல்றாங்க, பிரியா நீ பண்ற ஒரு சில ஆக்டிவிட்டிஸ் அம்மா மாதிரியே இருக்குன்னுவாங்க. ஸோ அப்போ எங்கள் அம்மா எனக்குள்ளே வந்துட்டாங்க, எங்கள் அம்மாவை வந்துட்டாங்க. நான் அதை சந்தோஷப்பட்டுக்கிறேன். நான் உங்க 2 பேரோட பாண்டிங்குமே ரொம்ப ஒரு அழகான ஒரு பாண்டிங். அவங்களுடைய வாழ்த்து இந்த ஒரு நாள்ல உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு நாங்கள் ஆசைப்பட்டோம். இல்லை, கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து நான் வந்து ஒரு மகன் மாதிரி தான். ஏன்னா இவங்கள கூட அவ்வளோ திட்டுவாங்க. ஏன்னா ஏய் உனக்கு நீ சும்மா இரு, அதுக்கு இப்போ தம்பி இப்போ பையன் சொன்னால் கரெக்டாக இருக்கும், நீ தான் ஏதாவது மாற்றி கீத்தி சொல்லுவேன், என் பிள்ளை சொன்னால் அது கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்ட்டு எனக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு. பெத்த பிள்ளை கூட கிடையாது. ஸோ அந்த மாதிரி 2 பேருமே என்னை பார்த்துக்கிட்டாங்க. ஸோ அந்த பார்க்கும்போது ரொம்ப மிஸ் பண்ணுறோம். ஏதாவது ஒரு மறக்க முடியாத ஏதாவது அவங்க உங்ககிட்ட கண்டிப்பாக நீங்கள் வந்து நல்லா பார்த்துப்பீங்கன்னு தெரியும், பட் ஏதாவது ஒரு இது இல்லை அவள் இப்படி கொஞ்சம் அதாவது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க எப்போவுமே அம்மா சொல்கிறது தான். பட் அம்மா கோவிடுக்கு முன்னாடி வரைக்கும் அம்மா வந்து வருஷம் சீட்டு போடுவாங்க, கோல்டு சீட்டு போடுவாங்க. ஒரு கோல்டு சீட்லேயும் ஒரு பொருள் வாங்குவாங்க. அது அவங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. கோவிடுக்கு அந்த வருஷம் அந்த பர்த்டேக்கு சீட்டு போட்டாங்க. நான் சொன்னேன், அம்மா என்னம்மா வேணும், வா கடைக்கு போகலாம் அப்படின்னா, இல்லை நான் சொல்கிறேன் அப்போ போகலாம் அப்படின்னாங்க. சரி அப்படின்ட்டு இன்னும் கிளம்பு கடைக்கு போகலான்ட்டு கடையில் போய் கோல்டு கடையில் உட்காந்தேன்னா இவரோட ரிங் சைஸ் கேட்டாங்க. அப்போ என்னோடய விரலும் அவரோட விரலும் சேம் சைஸ்மானேன்னா சரின்ட்டு உட்காந்து தேடினாங்க. தேடும்பொழுது இந்த இந்த சிங்க மோதிரம் எங்கள் அம்மாவோட காசில் வாங்கின மோதிரம். இது 2019 நினைக்கிறேன். கோவிடுக்கு அந்த ஜான்வரி வந்தது இல்லையா, அந்த ஜான்வரியில் வாங்கினது. வாங்கிட்டு நான் சொன்னேன், எப்போம்மா இவர் இதெல்லாம் போட மாட்டாருமா, ரிங் போடுவார், இந்த மாதிரி சிங்கம் வச்செல்லாம் போட மாட்டார் அப்படின்னா. இல்லை பாப்பா, எனக்கு ரொம்ப நாளாக தோணிக்கிட்டே இருந்தது. சங்கர் வந்து அவர் சொன்ன வார்த்தையெல்லாம் கரெக்டாக கடைபிடிச்சார். உன்னை லவ் பண்ணும்போது என்கிட்ட சொன்னார். அப்போ நான் சொன்னேன், என் பொண்ணு ஒரே பொண்ணை நான் வளர்த்துருக்கேன், அவளை தப்பான இடத்துல நான் கொடுத்து கஷ்டப்படக்கூடாது. நான் இல்லைம்மா நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்கள் பொண்ணை நான் பத்திரமா பார்த்துப்பேன் அப்படின்னாரு. இன்ன வரைக்கும் அந்த வார்த்தையை காப்பாற்றுறாரு. ஸோ அவரால் ஒரு வார்த்தை, ஒரு சொல், ஒரு நாக்குன்னு இருக்கிற மனுஷன். அதனால் அவர் வந்து சிங்கம் மாதிரி. நான் இந்த ரிங்கை ப்ரெசன்ட் பண்ணுவேன்னு பர்த்டேக்கு கொடுத்தாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இதுதான் அவரோட எங்கள் அம்மாவோட கிஃப்ட் வந்து மறக்க முடியாத கிஃப்ட். சில டைம் சொல்லியிருக்காங்க, இப்போ வந்து நிறைய சில டைம் பயங்கரமாக கத்துவா. அப்போ அவங்க அம்மா சொல்லுவாங்க, தனியாக என்னையெல்லாம் கூப்பிட்டு, இப்போ இந்த மாதிரிலாம் கத்துறா வைக்கிறான்னு எதுவும் கோவப்பட்டு, கல்யாணம் ஆன புதுசில் அதனால் எதுவும் கோவப்பட்டுக்காதப்பா, என் பிள்ளை அப்படி தான், ஆனால் நீ அனுசரித்து போவின்னு எனக்கு தெரியும். ஏதோ நான் பொண்ணு மாதிரி அவங்க பையன் மாதிரி என்கிட்ட வந்து சொல்லுவாங்க, நீ கொஞ்சம் அனுசரித்து போப்பா, நீ நல்ல பிள்ளை எனக்கு தெரியும், அவள் என்ன கோவப்பட்டாலும் கொஞ்சம் நேரத்தில் மறந்துடுவா, கொஞ்சம் அனுசரிச்சுக்கப்பா, அவளுக்காக நான் சாரி கேட்டுக்கிறேன் அப்படிலாம் நிறைய முறை சொல்லியிருக்காங்க. ஸோ ஆரம்பத்திலே நீங்கள் அந்த ஒரு சத்தியத்தை கொடுத்து இந்த சத்தியத்தை வந்து கரெக்டாக கடைப்பிடிச்சதுக்கு ஒரு அழகான ஒரு பரிசும் இங்கே கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான், South India's #1 travel brand. Ananya's Nananani Homes, a paradise for senior citizens, Coimbatore. Charanam Homes brand of trust. 5,000 square feet வாங்கினா 5,000 square feet free.